Welcome back, ladies and gentlemen. Hi, chalo. Fantastic Four first steps ஓட official trailerன்றத வந்து ரேண்டமா இறக்கி விட்டாங்க. குவாலிட்டியா இருக்கு. உண்மையாவே சொல்லணும் பயங்கர குவாலிட்டியா இருக்கு, யூனிக்கா இருக்கு. படத்துலயுமே இது வந்து பிரதிபலிக்கும் அப்படின்றத நம்புறேன். இந்த படம் மட்டும் பயங்கரமா இருந்துச்சுன்னு வைங்களேன், டெஃபினட்டா மார்வல் வந்து பேக் டு ஃபார்ம் அப்படின்றத வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிரலாம். பிகாஸ் Daredevil Born Again ஒரு ஹிட். அடுத்து வரப்போற Thunderbolts டெஃபினட்டா ஹிட் ஆகுன்ற மாதிரி தோணுது. பிகாஸ் பயங்கர ப்ராமிசிங்கா இருக்கு அந்த படமே. அண்ட் இந்த Fantastic Four ஓட ட்ரெய்லருமே பயங்கர ப்ராமிசிங்கா இருக்கு. சோ அந்த படமும் பயங்கரமா ஒரு ஹிட் ஆயிடுச்சுன்னா மார்வல் பேக் டு ஃபார்ம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிரலாம். சோ இந்த ட்ரெய்லர்ல பேச வேண்டியதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சில்வர் சர்ஃபரோட அபிஷியல் லுக்க ரிவீல் பண்ணிட்டாங்க. சின்னதா ஒரு கிறிஸ் ஈவன்ஸ்க்கான ஒரு ஈஸ்டர் எக்கையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சொல்றேன். பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் இந்த படத்துல இருக்க போறாரு அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. அது எல்லாத்தையுமே பேசுவோம். சோ இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடிப்போ வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த ட்ரெய்லரோட ஓப்பனிங் ஷாட்ல டெட் கில்பர்ட் ஷோ அப்படின்ற ஒரு இடத்துல இந்த டெட் கில்பர்ட் அப்படின்றவர் வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த மாதிரி டெட் கில்பர்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நிஜ வாழ்க்கையில எதனா ஷோ இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்போது என் கண்ணுக்கு அப்படி எதுவும் படல. காமிக்ஸ்ல இந்த மாதிரி டெட் கில்பர்ட் அப்படின்ற யாருன்னா ஒரு கேரக்டர் இருக்காரா, எதனா ஒரு ஷோ இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்போதும் காமிக்ஸ்லயும் அந்த மாதிரி எதுவும் இல்ல. சோ இந்த படத்துக்காகவே பேசிக்கலி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஷோ மாதிரி தான் தெரியுது. பட் இந்த மாதிரி ஷோஸை வந்து நம்ம ரியல் லைஃப்ல பார்க்க முடியும். இந்த ஜிம்மி கிம்மல், ஜிம்மி ஃபேலன் ஷோஸ் எல்லாம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்றது தெரியல. ஹாலிவுட்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றப்போ அந்த படத்தோட ஆக்டர்ஸ், இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் முன்னாடி உட்கார வச்சு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஷோ மாதிரி தான் தெரியுது இது. அந்த இடத்துக்கு இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் காட்டுறாங்க. பட் இங்க மேட்டர் என்னன்னா, இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி கிடையாது. மொத்த உலகத்துக்குமே ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்னா யாரு அப்படின்றதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ட்ரெய்லர் வச்சும் இதுக்கு முன்னாடி வந்த டீசரை வச்சும் அண்ட் ஆல்சோ நமக்கு கிடைச்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சும் பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, அந்த ஸ்பேஸ் மிஷனுக்கு எல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்துல இவங்க வந்து பயங்கரமான ஒரு செலிபிரிட்டிஸ் மாதிரி தான் இருந்திருக்காங்க. இவங்க வந்து வெறும்னே ஒரு ஆஸ்ட்ரோநாட்ஸா இருக்கும்போது இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஃபேன் ஃபாலோவிங் வந்து இருந்திருக்கு. அதை காட்டுற மாதிரி நிறைய ஷாட்ஸும் இந்த ட்ரெய்லர்ல உங்களால பார்க்க முடியும். லிட்டரலா இந்த உலகத்துல நீங்க எங்க பார்த்தாலும் இவங்களுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மாதிரி எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஏகப்பட்ட கார்ஸ் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு, செவுத்துல இருக்க பெயிண்டிங் ப்ளூ கலர்ல இருக்கு, திங்கோட பொம்மையை வச்சிருக்க நிறைய சின்ன பசங்க இருக்காங்க, திங்க மாதிரியே மாஸ்க் மாட்டிக்கிட்டு நிறைய சின்ன பசங்க இருக்காங்க. சோ இவங்களுக்கான பாப்புலாரிட்டின்றது வந்து பயங்கரமாவே இருக்கு. சோ நான் ஏன் இந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழுத்தி சொல்றேன், இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு, இவங்க வந்து ஒரு செலிபிரிட்டியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நான் ஏன் ரொம்ப அழுத்தி சொல்றேன்னா, இந்த படம் ஒரு ஆரிஜின் ஸ்டோரியா இருக்க போறது இல்ல தம்பி. என்னதான் MCUல இது வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஃபர்ஸ்ட் மூவியா இருந்தாலும் யார் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், இவங்களோட ஆரிஜின் என்ன அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி 2 வெர்ஷன் பார்த்தாச்சு. சோ இவங்களோட கதைகள்லாம் நமக்கு தெரியும். அதே ஒரு விஷயத்தை நம்ம திரும்பவும் இந்த படத்துல பார்க்க போறது இல்ல அப்படின்றத இந்த டெட் கில்பர்ட் ஷோல இந்த ஹோஸ்ட் பண்றாருல அவர் வாயாலே நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க. we all know the story. நமக்கு வந்து இந்த கதைலாம் தெரியும், இவங்க ஸ்பேஸுக்கு போனாங்க, பவரோட வந்தாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். இது ஆரிஜின் ஸ்டோரி கிடையாது, அதை மனசுல வச்சுட்டு படத்துக்கு வாங்க அப்படின்றத ட்ரெய்லர்லயே காமிக்க பார்த்திருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் மார்வல் ஸ்டுடியோஸோட லோகோ வந்ததுக்கு அப்புறம் திங் அண்ட் ஹர்பி வந்து ரெண்டு பேருமே குக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சீனோட எக்ஸ்டெண்டட் சீன் மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ இந்த சீனை நீங்க பின்னாடி நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கிளாக்ல வந்து ஆல்மோஸ்ட் 6:26 இந்த 6:30 கிட்ட வந்துருச்சு. இன்னும் ஒரு half an hour இல்ல 7 o'clock ஆக போகுது. இந்த ஃபர்ஸ்ட் டீசர்ல வந்து அவங்க ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. 7 மணிக்கு சண்டே 7 o'clock என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி நம்ம வந்து டின்னருக்கு அசம்பிள் ஆயிடணும், அது வந்து நம்மளோட ஃபேமிலி பாலிசி மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல. பட் 7 மணி ஆனதுக்கு அப்புறமும் சியூஸ்டாம் அண்ட் ரீட் ரிசர்ச் வந்து இன்னுமே வரல. அதனால வந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பசி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜானி ஸ்டார்ம் ஒரு சீரியல் பாக்ஸ் மாதிரி இருக்கு, ஒரு கெலாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அந்த பாக்ஸ்ல நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஜானி ஸ்டார்மோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அந்த சீரியல் பாக்ஸ் மேல உங்களுக்கு தெரியும். சோ ஜானி ஸ்டார்ம் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி இருக்காரு போல இருக்கு. சோ இந்த ஒரு ஆர்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜானி ஸ்டார்ம் இந்த ஹியூமன் டார்ச்சோட ஒரு ஆர்ட் இருக்குல்ல, இது வந்து ஜாக் கர்பி, அதாவது ஸ்டான்லி அண்ட் ஜாக் கர்பி, இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்ற ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணாங்க. அண்ட் இதுல வந்து இந்த ஜாக் கர்பி அப்படின்றவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அண்ட் அவர் வரைஞ்ச ஒரு ஆர்ட் தான் இந்த ஒரு சீரியல் பாக்ஸ்ல வந்து இவங்க கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன ஈஸ்டர் எக். சோ ஒன்ஸ் சியூஸ்டார்ம் அண்ட் ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து டின்னருக்கு லேட்டா வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி லேட்டா வந்துட்டீங்க, எங்களை லேட்டா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து லேட்டா வரீங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல தான் சியூஸ்டார்ம் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டீசர் ரிலீஸ் ஆனப்பவே வந்து பிரெடிக்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இதுதான் கதையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியாது. சோ அப்பவே நம்ம வந்து இதை பத்தி பேசியிருந்தோம். சோ அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க டைம் இருந்துச்சுன்னா. பட் இந்த வீடியோல உங்களுக்கு வந்து அதை நான் ஷார்ட்டா சொல்றேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, கெலக்டஸ் வந்து பூமிக்கு வரதுக்கான காரணமே அவர் வந்து பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தேடி தான் வராரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதாவது இவங்களுக்கு பிறக்க போற குழந்தையை தேடி தான் கெலக்டஸ் வந்து இந்த பூமிக்கு வராரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அவர் எதுக்கு பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தேடி வராரு, அவர் வந்து பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் கொல்ல வராரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல, அதெல்லாம் படம் பார்த்தா தான் தெரியும். பட் ட்ரெய்லர்ல வந்த ஒரு லைன் வச்சு பார்க்கும்போது ரீட் ரிச்சர்ட்ஸ் பண்ண ஏதோ ஒரு தப்புனால தான் கெலக்டஸ் வந்து இந்த பூமியை நோக்கி வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருது. அவர் வந்து சியூஸ்டார்ம் கிட்ட இந்த மாதிரி சொல்லுவாரு, இது என்னோட தப்பு
தப்பு தான், நான் வந்து ஸ்பேஸோட பவுண்டரிஸை ரீச் பண்ணிட்டேன், அவங்க வந்து என்ன கேட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அந்த அவங்க அப்படின்றது வந்து இங்க வந்து அவர் கேலக்டஸ் மென்ஷன் பண்றாரா அப்படின்றது தெரியல. ப்ராபபிலி வேற ஏதாவது ஒரு டிமென்ஷனை வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்கலாம். பிகாஸ் போன டீசர்லயே பார்த்திருப்போம் அந்த போர்ட்ல வந்து ஏதோ வார்ம் ஹோல் மாதிரி தியரிஸ்லாம் அவர் வந்து எழுதிட்டு இருப்பாரு. சோ ப்ராபபிலி வேற ஒரு டிமென்ஷனை அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரோ ஆர்எல்ஸ் ரீச் பண்ணிட்டாரோ என்னவோ. இங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கிடைச்சிருக்க ரிப்போர்ட் படி இப்ப நம்ம இந்த படத்துல பார்க்க போறோம் கேலக்டஸ், இவர் வந்து ஒரு மல்டிவர்சல் பீயிங்கா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் ஒரு கேலக்டஸ் இல்லாம மொத்த மல்டிவர்ஸ்க்கே ஒரே ஒரு கேலக்டஸ் தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ தி தியரி இஸ் ரீட் இட் சொல்றாருல, இது என்னோட தப்பு தான், அவங்க வந்து என்ன கேட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருல. சோ ப்ராபபிலி இந்த கேலக்டஸ்க்கு பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து தெரிய வந்திருக்கலாம். பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் பிறக்க போறான் ஆர்எல்ஸ் பிறந்துட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்து சின்ன வயசுல அவனை வந்து கொன்னுறலாம், இல்லனா சின்ன வயசுல அவனை வந்து மேனிபுலேட் பண்ணி நம்ம பக்கம் எடுத்துக்கிட்டு சில்வர் சஃபர் மாதிரி அவனை மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரான்றது தெரியல. ஏன் கேலக்டஸ் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் ஒரு குழந்தையை தேடி வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அவன் சாதாரண குழந்தைலாம் கிடையாது, பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இன்ஃபேக்ட் சீக்ரெட் வார்ஸோட ஸ்டோரி லைன்லயே வந்திருக்கும், பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் வந்து கேலக்டஸை லிட்டரலா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. ஏதோ நாய்க்குட்டி மாதிரி நைட்லாம் வாக்கிங்லாம் கூட்டு போயிட்டு வந்திருப்பாரு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். சோ மேபி பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸோட பொட்டன்ஷியலை தெரிஞ்சுக்கிட்டு அவனோட பவர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இவன் வளர்ந்து வந்துட்டானா ஃபியூச்சர்ல நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சு ஒவ்வொரு யூனிவர்ஸ்ல இருக்க பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை இவர் வந்து கொல்ல பார்க்கலாம். ஆர்எல்ஸ் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸோட பவர் வந்து நமக்கு தெரியும், அவரால் லிட்டரலா யூனிவர்சஸ் கிரியேட் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்தை வந்து கேலக்டஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை வந்து நமக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேலக்டஸ் நினைச்சிருக்கலாம். பிகாஸ் கேலக்டஸோட சோல் பர்பஸே என்ன, போயிட்டு ஒரு உலகமா சாப்பிட்டுட்டு இருப்பாரு, அவரோட பசியை தீர்த்துக்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அதனாலதான் அவர் வந்து ஒரு வில்லன்னு சொல்றோம். மத்தபடி எந்த ஒரு மோட்டிவும் கிடையாது, இந்த மாதிரி ஒருத்தனை பழி வாங்க போறேன் வெஞ்சன்ஸ் ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. பசியை தீர்த்துக்கிறதுக்காக பிளானட்ஸ் சாப்பிட்டு இருக்காரு. அதை பண்றதுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்கு, ஒருத்தனால ஈஸியா யூனிவர்சஸே கிரியேட் பண்ண முடியுது, பாக்கெட் சைஸ்ல வந்து கிரியேட் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி கேலக்டஸ்க்கு தெரிய வரும். நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை தேடி கேலக்டஸ் போகலாம். ஜஸ்ட் தாட். இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் ரீசன்ஸ் வந்து எனக்கு தோணுது மைண்ட்ல வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்துல உண்மையாவே கேலக்டஸ் வந்து எதுக்காக பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை தேடி வராரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் டாக்கிங் அபவுட் சில்வர் சர்ஃபர், இந்த படத்துல அப்பியர் ஆக போற சில்வர் சர்ஃபரோட ஃபர்ஸ்ட் லுக்கையும் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஜூலியா கார்னரோட ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் சில்வர் சர்ஃபர் தான் இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். லுக் வைஸ் நல்லா தான் இருக்கு, சிஜிஐ டிசைன்லாம் நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு என்னவோ ஓஜி சில்வர் சர்ஃபர் ரைஸ் ஆஃப் சில்வர் சர்ஃபர்ல பார்த்த அந்த சில்வர் சர்ஃபரோட டிசைன் வந்து பங்கமா இருந்துச்சு. இது வந்து நல்லா இல்லன்னு நான் சொல்ல வரல, பட் அந்த மாதிரி ஒரு டிசைன், அந்த மாதிரி ஒரு சில்வர் சர்ஃபரை பார்த்துட்டு இது கொஞ்சம் டவுன் கிரேட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சோ இந்த சில்வர் சர்ஃபர் வந்து பூமிக்குள்ள வந்துட்டு நீங்க தான் இந்த உலகத்தோட ப்ரொடெக்டர்ஸா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு இந்த உலகம் அழிய போகுது அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போகும்போது ஜானி ஸ்டாம் பறந்து போயிட்டு சில்வர் சர்ஃபரை தடுக்க பாக்குறாரு. ஜானி ஸ்டாமோட தவடாலே அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. இதே மாதிரி ஒரு சீன் வந்து நம்ம ஓஜி ஜானி ஸ்டாமுக்கும் ஓஜி சில்வர் சர்ஃபருக்கும் பார்த்திருப்போம். அவங்க ரெண்டு பேருக்கும் இதே மாதிரி ஒரு ஃபேஸ் ஆஃப் வந்து உலகத்துக்கு வெளியே நடந்திருக்கும். அந்த இடத்துல சில்வர் சர்ஃபர் வந்து ஜானி ஸ்டாமோட கழுத்தை பிடிச்சு அவர் வந்து அன்கான்சியஸா மாத்தி அவரும் இதே மாதிரி பூமிக்குள்ள கீழே விழற மாதிரி பண்ணிருப்பாரு. சோ அதை லைட்டா இந்த இடத்துல ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க இந்த ஜானி ஸ்டாமை வச்சு. சோ பேசிக்கலி கேலக்டஸ்க்கும் ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கும் நடுவுல நடக்கிற ஒரு சண்டையில தான் இந்த உலகம் வந்து மாட்டிக்க போகுது. இவங்க அவ்வளவு ஈஸியால இவங்களோட குழந்தைய வந்து விட்டு கொடுத்துற போறது இல்ல. இந்த ட்ரெய்லர்லயுமே சியூ ஸ்டாம் வந்து சொல்லுவாங்க நான் கிவ் அப் பண்ண போறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க வந்து ஒரு குழந்தையோட தொட்டியில எட்டி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் அந்த தொட்டியில எந்த ஒரு குழந்தையும் இருக்கிற மாதிரி தெரியாது. ப்ராபபிலி இந்த இடத்துல வந்து மார்வல் எடிட் பண்ணி அந்த குழந்தை இல்லாத மாதிரி இங்க நமக்கு காமிக்க ட்ரை பண்ணிருக்கலாம். பிகாஸ் அவங்களோட ட்ரெய்லர்ஸ்ல நிறைய வாட்டி நிறைய ஃபேக் ஷாட்ஸ் எல்லாம் அவங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த குழந்தை இருக்கிறத நம்ம கிட்ட தெரிய விடாத மாதிரி மறைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். சோ அந்த தொட்டியில சுத்தி அந்த பிளானட்ஸ் மாதிரி அந்த சும்மா டெக்கரேஷன்ஸ் மாதிரி வச்சிருக்காங்களே. சோ இது மேபி பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸோட பவரை குறிப்பிடுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அவனால லிட்டரலா பாக்கெட் டிமென்ஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். சோ அதை குறிப்பிடுற மாதிரி சுத்தி நிறைய பிளானட்ஸோட டெக்கரேஷன்ஸ் மாதிரி இங்க வச்சிருக்காங்க. சோ ஒன் சில்வர் சர்ஃபர் வந்து இந்த பூமியில இருக்க மக்கள் எல்லாருமே வார்ன் பண்ணிட்டு போயிட்டதுக்கு அப்புறம் எல்லார் மனசுலயுமே ஒரு பயம் வந்து வருது. இந்த உலகம் அழிய போகுதா, நம்ம எல்லாருமே சாக போறோமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கிட்ட இவங்க கேக்குறாங்க. அதுக்கு ரீட் ரிச்சர்ட்ஸ் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பிகாஸ் அவங்களே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து பார்த்தது இல்ல, இதை எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம கேலக்டஸ் கிட்ட இருந்து மொத்த உலகத்தையும் காப்பாத்துறதுக்கு நமக்கு போதுமான அளவுக்கு டைம் இல்ல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க. அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரியே இதே ட்ரெய்லர்ல ஒரு உலகம் வந்து அழியிற மாதிரி ஒரு மாதிரி வெடியிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. இது இவங்களோட உலகம் தானா இல்லனா வேற ஏதாவது ஒரு உலகமா அப்படின்றது கிளியரா தெரியல. ப்ராபபிலி இவங்களோட உலகமா இருக்கலாம். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வந்து இவங்க கேலக்டஸ் டிஃபீட் பண்றதுக்குலாம் சான்ஸே கிடையாது. கேலக்டஸ் இவங்களோட உலகத்தை அவர் நினைச்ச மாதிரி அழிக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். சோ அப்படி கேலக்டஸ் இவங்களோட உலகத்தை அழிக்கிற அந்த ஒரு சீனா இது இருக்கலாம். பட் இங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த உலகம் அழிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த உலகத்தை நோக்கி ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து போயிட்டு இருக்கு. சோ இந்த ஸ்பேஸ் ஷிப்பை பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஸ்பேஸ் ஷிப் மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் ஆரம்பத்துல இதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை பார்த்திருப்போம். அதுல இருந்து அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் கைண்டி விழுந்துட்டா இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ராபபிலி. பட் தி க்வெஸ்சன் இஸ் எதுக்கு இந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து ஒரு அழிஞ்சிட்டு இருக்க ஒரு உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத என்னோட ஒரு கேள்வியா இருக்கு. இதுக்கு வந்து ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்க முடியும் என்ன பொறுத்த வரைக்கும். ஒன்னு வந்து இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட உலகம் அழிஞ்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க அவங்களை காப்பாத்துறதுக்காக வராங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் டெஃபினட்டா இந்த 4 பேரும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இருக்க போறாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இட் இஸ் அபிஷியல். சோ அப்படி இருக்கும்போது இந்த
இந்த அழிஞ்சிட்டு இருக்க உலகத்துல இருந்து அவங்க எப்படியாச்சும் வெளியே வந்தாகணும். அது எப்படி வெளியே வராங்க அப்படின்றத ஒரு கேள்வி. மேபி இந்த ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து வந்து யாரோ அவங்களை காப்பாத்துறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா, ரொம்ப நாளாவே ஒரு ரிப்போர்ட் வந்து இருக்கு, இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்து இந்த யூனிவர்ஸை சேர்ந்தவங்களே கிடையாது, ஆக்சுவலா வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து வந்துதான் இவங்க வந்து இந்த யூனிவர்ஸ்ல இருக்காங்க, சூப்பர் ஹீரோஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து இருக்கு. சோ பேசிக்கலி இவங்களோட பழைய யூனிவர்ஸ் அழிஞ்சு போயிட்டு தான் இவங்க வந்து இந்த யூனிவர்ஸ்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ மேபி அவங்களோட பழைய யூனிவர்ஸ் அழியிற அந்த ஒரு சீனா இது இருக்கலாம். அவங்க வந்து ஒரு ஸ்பேஸ் மிஷனுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது அவங்களோட யூனிவர்ஸ் அழியிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க கண்ணால பாக்குறாங்களோ என்னவோ. எனக்கு மைண்டுக்கு வந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இதுதான். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இவங்க எந்த யூனிவர்ஸ்ல இருந்திருந்தாலும் அந்த யூனிவர்ஸ் அழியுது அப்படின்றது மட்டும் நமக்கு கிளியரா தெரியுது. எப்படி இதெல்லாம் படத்துல ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஃபைனலி இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீமோட பவர்ஸ் எல்லாம் காமிக்கும் போது ஒரு வழியா மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கோட பவர்ஸ் வந்து காமிச்சிட்டாங்க. அந்த எலாஸ்டிசிட்டி பவரை வந்து காமிச்சிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பயந்துட்டு இருந்தேன். இந்த எலாஸ்டிசிட்டி பவர் தான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் கம்பேரிட்டிவ்லி. சோ அதை மட்டும் சொதப்பிராம பண்ணிடுங்கடா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருந்தேன். இந்த 2 செகண்ட்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. படம் ஃபுல்லா இப்படியே இருந்துட்டா ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாம அவரோட கையில ஏதோ ஒரு கேஜெட் இருக்க மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு ஸ்டிக் வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது என்ன ஸ்டிக் அப்படின்றது எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. உங்களுக்கு எதனா ஐடியா வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் எஸ், நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கிறிஸ் எவன்ஸ்க்கான ஒரு சின்ன ஈஸ்டர் எக் வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொன்னல. இந்த ஒரு சீன்ல, இந்த பிளாஸ்ட் சீன்ல சைடுல நீங்க வந்து இந்த அட்வர்டைஸ்மென்ட் போர்டுல நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தி லோன் நோமேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். சோ நோமேட் அப்படின்றது வந்து ஒரு மார்வெல் கேரக்டர், வேற யாரும் இல்ல, ஸ்டீவ் ராஜர்ஸ் தான். ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற ஒரு பதவியை விட்டுட்டு நோமேட் அப்படின்ற ஒரு மேண்டல்ல சுத்திட்டு இருப்பாரு. ரொம்ப வருஷங்களாவே இந்த ஒரு ரூமர் இருக்கு, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் முடிஞ்சதுல இருந்தே கிறிஸ் எவன்ஸ் வந்து நோமேடா ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்களுக்கு ரூமர் இருந்துட்டே தான் இருந்துச்சு. அந்த நோமேட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஈஸ்டர் எக் மாதிரி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிறிஸ் எவன்ஸ் இந்த படத்துல அப்பியர் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூமர்ஸ் இருக்க தான் செய்யுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் அப்படியே இந்த ட்ரெய்லரோட கடைசிக்கு இந்த ஃபைனல் ஷாட்டுக்கு போனா கெலக்டஸ் சிட்டிக்குள்ள ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த காட்ஜிலா மூவி தான் ஞாபகம் வந்துச்சு. காட்ஜிலாவோட அந்த படத்துல காட்ஜிலா நடந்து வர ஒரு சீன் வந்து இதே மாதிரி இருந்திருக்கும். அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த சீனை பண்ண மாதிரி இருக்கு. which is very good. காட்ஜிலா கிட்ட இருந்து இந்த கெலக்டஸ்க்கு இன்ஸ்பிரேஷன் எடுத்தது வந்து நல்ல ஒரு விஷயம் தான். பட் அப்படியே கூடவே சேர்ந்து இந்த செலஸ்டியல்ஸ் கிட்ட இருந்தும் கெலக்டஸ்க்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். இது வரைக்கும் கெலக்டஸை கரெக்டா பில்டப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபுல் லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டா படத்திலேயே பாத்துக்கிறது பெட்டர். பிகாஸ் இப்போ வந்து ரிவீல் பண்ணி விட்டாங்கன்னு வைங்களேன், அது வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ட்டே சொல்றதுக்கு ஒரு கும்பல் வந்து கிளம்பி வரும். அதெல்லாம் பண்ணாம ஸ்ட்ரைட்டா படத்திலே பாத்துக்கிறது எனக்கு என்னவோ பெட்டர்ன்ற மாதிரி தோணுது. சோ இதெல்லாம் தான் இந்த ட்ரெய்லர் பத்தின என்னோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ். உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நல்ல ட்ரெய்லர், குவாலிட்டியா இருக்கு, குவாலிட்டியா படமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வீடியோ விட்டு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை கூடிய சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து சந்திக்கிறேன். until then stay safe, see you soon, bye. ஆரம்பத்துல இருந்தே டாக்டர் டூம் தான் இந்த மல்டிவர்ஸ்க்கு ஒரு வில்லனா இருந்தாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா?